உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பத்தி தான் இந்த பதிவில் தெளிவா பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, செப்டம்பர் 13 சனிக்கிழமை மதியம் 1:45 பெயர்ச்சியாகி அக்டோபர் 28 வரைக்கும், அதாவது ஒரு 45 நாளைக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாமுக்கு வர்றாங்க. அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசி, மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான். அதே சமயத்துல 6ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். இப்ப எங்க இருக்கிறாரு? மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துல துலாம்ல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அப்ப அந்த 5ஆம் இடத்துல அந்த துலாம்ல இந்த செவ்வாய் பகவான் இருப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது. இது ஒரு ராஜ யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு நான் சொல்றேன். இதற்கு முன்னாண்ட 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் சனியோடு இணைந்து ஒரு 2 மாச காலங்கள் ஆப்பட்டது நிறைய குழப்பத்தையும் சிரமத்தையும் பிரச்சனையையும் வேதனையையும் நிறைய கொடுத்துட்டார். அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்ப வெளியில வர்றது? ஒருத்தர் நம்பி பணத்தை கொடுத்த அவர் திருப்பி கொடுக்கல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, அந்த பிசினஸ் நல்லா நடக்கல. நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. நல்லா செஞ்சுட்டு இருந்த வேலை இப்ப ஏதோ ஒரு திருப்தி இல்லாம போயிட்டு இருக்குது. நல்லபடியாக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு சூப்பர்வைசரோ என்னுடைய பாஸோ நல்லா செய்யக்கூடிய வேலையை அவங்க மதிக்கல. அப்போ நான் வேலையில இருந்து என்னை தூக்குற மாதிரி இருக்கிறாங்க. அப்ப நான் வேலையில சில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா இந்த வேலையை வேண்டான்னு பேப்பரும் போட்டுட்டேன். இதெல்லாம் எப்ப மாறும், எனக்கு நல்ல நிலைமை எப்ப வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு நல்லா தெரியுது. இது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் நல்ல பொசிஷன். அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செஞ்சிருக்கணும், நல்ல நிலைமையில தான் உங்களை வச்சு பார்த்திருக்கணும். ஆனா அந்த சனியுடைய பார்வை சரியில்லை, செவ்வாயை பார்த்தது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சனி 11ஆம் இடத்துல இருந்தும் நம்மளுக்கு நல்லது செய்ய வேண்டிய கிரகம் செவ்வாயை பார்த்ததுனாலையும் திருப்திய பலனை கொடுக்கல. அப்போ அந்த செவ்வாயும் சனியும் அந்த பார்வையில் இருந்து இப்போ அந்த செவ்வாய் விலகி 5ஆம் இடத்துக்கு வந்திருப்பது ஒரு அட்டகாசமான அற்புதமான டைம். யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குரு பகவானும் அந்த மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கிறாங்க. அப்ப அதனால பாத்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப அந்த குருவுடைய பார்வை வாங்கிட்டு அதே குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியவே பார்க்கிறாங்க. அப்ப மிதுன ராசிக்கு 11ஆம் இடம் இல்லையா? அப்ப அந்த 11ஆம் இடத்தை குரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் பார்க்கறாங்க இல்லையா? இதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு லாபம், உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது எந்த வழியிலையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப நீங்க தைரியமாக துணிச்சலோடு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு பேப்பர் போட்டு வேற வேலையை எதிர்பார்த்தாலும் சரி,
வேலை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா, இத்தாலி, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, இது மாதிரி இன்னும் நிறைய கண்ட்ரியில நிறைய பேர் வேலை செய்றீங்க. இப்படி வேலை செஞ்சும் ஒரு மன திருப்தி இல்லை, ஒரு மன சந்தோஷம் இல்லை, ஒரு மன நிம்மதி இல்லை. வேலையில பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மக்களுக்கு வந்து எது நல்லது நடக்கல, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த குருமங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசியை பார்ப்பதும், அது போக அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக தன்னுடைய உச்சஸ்தானத்தை பார்ப்பதும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் தான், அங்கே செவ்வாய் உச்சபலம், அந்த உச்சஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு அட்டகாசமான டைம், ஒரு அருமையான டைம். இந்த நேரத்துல தான் உங்களுக்கு வந்து பூமி கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீடு கட்டலாம், ஏதாவது பூமி விற்காம இருந்தாலும் தாராளமாக விற்கும். நீங்க வித்து கடனை கட்டுற மாதிரி இருந்தாலும் கடனை கட்டலாம். ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்க எழுதுவீங்க, சார் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு எழுதுவீங்க. இது உறுதி. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு முன்னாண்ட நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாமே பார்த்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்க ஜாதகத்தையும் நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறீங்க நிறைய பேர், அதையும் நான் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். விருப்பப்பட்டவங்க ஜாதகத்தை அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அது போக நீங்க வந்து இந்த பீரியட்ல எந்த தெய்வத்தை நீங்க கும்பிடணும் அப்படின்னா, இப்ப வந்து மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் நல்லா இருக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிவனை நல்லா கும்பிடுங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, அந்த 5ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சனீஸ்வரனை மட்டும் இப்ப நல்லபடியா கும்பிடுங்க. அது போக பெருமாளையும் சனிக்கிழமை நாள்ல கும்பிடுங்க. நீங்க இதற்கு முன்னாடி கும்பிட்டது வேற, இப்ப கும்பிடுங்க, கைமேல் பலன் கிடைக்கும், உறுதியாக நம்புங்கள்.